மாயாண்டி ஓபன் பண்ணி காமி. சரிங்க சார். கடவுளே, அது சக்தியா இருக்கக்கூடாது. இவங்க இல்ல. அப்படியா சார்? யோ மோத்த முடியா, இவங்க இல்லையா? சரிங்க சார். சிவா, மகி, என்னாச்சு மகி? அது சக்தி இல்ல. இல்ல சிவா, தேங்க் காட். நான் தான் ஏற்கனவே சொன்னல சிவா, சக்திக்கு ஒன்னும் ஆகாதுன்னு. சக்தி உங்களுக்காக பிறந்தவங்க, உங்க கூட வாழ்றதுக்காக பிறந்தவங்க. அவ்வளவு சீக்கிரத்துல அவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க. இத பாருங்க, கண்டிப்பா சக்தி திரும்பி வருவாங்க. வாங்க நம்ம கிளம்பலாம். நாங்க கிளம்புறோம் சார். சரிங்க சார். வாங்க சிவா. சிவாவோட போன் அடிக்குது. போனை மறந்துட்டு போயிட்டாரா? இன்ஸ்பெக்டர் கால் பண்றாரு. ஒருவேளை சக்தி விஷயமா கால் பண்றாரோ? ஹலோ ஹலோ, மிஸ்டர் சிவா இல்லீங்களா? இல்ல, அவரு ஆபீஸ் போயிருக்காரு. போனை மறந்து வீட்டுல வச்சுட்டு போயிட்டாரு. ஓ அப்படியா சார்? என்ன விஷயம் சார்? இல்ல, இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆன பொண்ணோட டெட் பாடியை அடையாளம் காட்டுறதுக்காக கூப்பிட்டுருந்தோம். அது அவருடைய ஒய்ஃப் தானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் போன் பண்ணேன். யாருங்க போன்ல? அண்ணி எங்க இருக்காங்கன்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, இது ஆபீஸ் கால். ஹலோ ஹலோ மேடம், மேடம் லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க சார். மிஸ்டர் சிவா வந்ததும் கொஞ்சம் என்ன ஏதுன்னு விசாரிச்சு சொல்றீங்களா? சொல்றேன். என் சக்திக்கு எதுவும் ஆயிருக்காது, எதுவும் ஆயிருக்காது. சிவா, சிவா, சக்திக்கு என்னாச்சு? சொல்லுங்க சிவா, சக்திக்கு என்னாச்சு? நீங்க பார்த்த பொண்ணோட பாடி சக்தி இல்லல்ல? மீனாட்சி, சத்தம் போடாதீங்க மீனாட்சி. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா ஷாக் ஆயிடுவாங்க. ப்ளீஸ். அப்ப சொல்லுங்க, நீங்க பார்த்தது சக்தி இல்லல்ல? மீனாட்சி, அழாதீங்க. நம்ம சக்திக்கு எதுவுமே ஆகல. அது நம்ம சக்தியும் கிடையாது. சக்தி கண்டிப்பா திரும்பி வந்துருவாங்க. மீனாட்சி, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்க போனை நீங்க மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க. இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி நீங்க பார்த்தது சக்தி தானான்னு கேட்டாரு. அப்பதான் நீங்க எதுக்காக அவசரமா கிளம்பி போனீங்கன்ற விஷயமே புரிஞ்சுது. சாரி மீனாட்சி, நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிருப்பேன். ஆனா நாங்க பாத்துட்டு வர்ற வரைக்கும் எல்லாரும் பயந்துட்டு இருப்பாங்கன்னு தான் சொல்லாம மறைச்சிட்டேன். நல்ல வேளை அது சக்தி இல்ல. கண்டிப்பா நான் வேண்ட கடவுள் என்ன கைவிட மாட்டாரு. கண்டிப்பா சக்தியை உங்க கூட சேர்த்துருவாரு. நீங்க கவலைப்படாதீங்க சிவா. அவ எங்க இருக்கா, எங்க போனான்னு தெரியல. கவலைப்படாதீங்க சிவா. அவளுக்கு மட்டும் உங்களை விட்டு விலகி இருக்கணும்னு ஆசையா என்ன? அவ நினைப்புல எல்லாம் நீங்க தான் இருப்பீங்க. அந்த நினைப்பை அவளை சீக்கிரமா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். சக்தி, நீ எங்க இருக்க சக்தி? உன்கிட்ட நெருங்குறப்பெல்லாம் என்னை விட்டு விலகி போயிட்டே இருக்கே சக்தி. அவ நினைப்புல எல்லாம் நீங்க தான் இருப்பீங்க. அந்த நினைப்பே அவளை உங்ககிட்ட சீக்கிரமா கொண்டு வந்து சேர்க்கும். ஆமா,
சக்தி என் மேலதான் நினைப்பா இருப்பா. அவ என்கிட்ட வரலன்னா அவ சுயநினைவோட இல்லைன்னு அர்த்தம். சார் உங்களை பாக்குற ஆர்வத்துல போயிருந்தா கூட வெளியில அவங்க திரும்ப மயக்கமாகிறது கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ அப்போ ஒருவேளை சக்தி மயங்கி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாளோ? ஹாஸ்பிட்டல் போனா கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். இன்னைக்கு சக்திங்கிற பேர்ல யாராவது ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்களா? ஆமா சார், அட்மிட் ஆயிருக்காங்க. ஆனா அவங்க பேர் சக்தியானு தெரியல சார். ரூம் நம்பர் 201ல போய் பாருங்க. எந்த பக்கம் போகணும்? ரைட்ல போய் லெஃப்ட்ல போங்க. தேங்க்யூ. சக்தி 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 சக்தி. சார் யார் நீங்க? என்ன வேணும்? சிஸ்டர், இங்க ஒரு பொண்ணு ரோட்ல மயங்கி விழுந்து அட்மிட் ஆனதா சொன்னாங்க. அவங்க எங்க இருக்காங்க? சார் அந்த பொண்ணு கொஞ்சம் சீரியஸ்னு சொல்லி ஐசியூக்கு மாத்திட்டாங்க. ஐசியூலயா? என்னாச்சு அவங்களுக்கு? அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. அதனாலதான் உடனே ஐசியூல சேர்த்துட்டாங்க. நான் உங்களை உடனே பார்க்கணும். ஐசியூ எங்க இருக்கு? சார் அங்க விசிட்டர்ஸ் யாரும் அலௌட் இல்ல சார். நீங்க ஐசியூ எங்க இருக்குன்னு சொல்லுங்க. சார் சொல்றத கேளுங்க சார். நான் ரிசப்ஷன்ல போய் கேட்டுக்கிறேன். சார் சார் நில்லுங்க சார். சார் எங்க போறீங்க சார்? சார் நில்லுங்க. ரூம் நம்பர் 403 க்ளீன் பண்ணிருங்க. கொஞ்சம் சீக்கிரமா மேம், சார் ஐசியூ சார் சொல்ல போயிட்டு இருக்கீங்க நீங்க நிக்காம. ஏங்க, சார் கேளுங்க சார். நான் விடுங்க. சொல்றத. போக கூடாது சார் அங்கலாம் நான் போக கூடாது போடுங்க, சார். விடுங்க. ஏன் சார் அடம் பிடிக்கிறீங்க? நான் போகவே ஆகணும். நான் போக கூடாது. சொல்றீங்க கேளுங்க. விடுங்கங்கறல. ஐசியூல ஏன் சக்தி எனக்கு தெரிஞ்சு ஆகணும். ட்ரை பண்ணுங்க சார் எங்களையும். என்ன நடக்குதுங்க? விடுங்க என்ன? கையிடுங்க. டாக்டர், இவங்க என்ன உள்ளே போக விட மாட்டேறாங்க. இந்த ஹாஸ்பிடல்ல யாரோ ஒரு பொண்ணு ரோட்ல மயக்கம் போட்டு அட்மிட் ஆனதா சொன்னாங்க டாக்டர். டாக்டர், அது ஏன் சக்தின்னு என்ன பார்க்கவே விட மாட்டேறாங்க. டாக்டர், கொஞ்சம் நீங்களா சொல்லுங்க டாக்டர். மிஸ்டர் சிவா, அது உங்க ஒய்ஃப் சக்தி இல்ல. அப்படி சக்தியா இருந்திருந்தா நானே போன் பண்ணி சொல்லிருப்பேன்ல. இது ஏன் ஹாஸ்பிட்டல் தான். அந்த பொண்ணுக்கு நான் தான் ட்ரீட்மெண்ட் பண்றேன். அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு இப்பதான் போன் பண்ணி வர சொல்லியிருக்கோம். நீங்களா போய் வேலையை பாருங்க. ஓகே டாக்டர். மிஸ்டர் சிவா, உங்க சக்தி வேற எங்க தான் போயிருப்பாங்கன்னு யோசிச்சீங்களா? அது தெரியாம தான் டாக்டர் நானும் தட்டிட்டு இருக்கேன். டாக்டர், நீங்க அங்க மயக்கத்தில் இருக்காங்கன்னு சொன்னதை வச்சுதான் ஒருவேளை என்ன தேடி அவ வீட்டுக்கு வரல, எங்கேயாவது மயங்கி விழுந்திருப்பாளோ, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாளோன்னு தேடிட்டு இருக்கேன் டாக்டர். எனக்கு ஒரு டவுட் இருக்கு சிவா. நீங்க உங்க ஒய்ஃப் காணோன்னு விளம்பரம் கொடுத்தப்ப ஒரு ஆள் நான் தான் சிவா, கூட வந்தவங்க என் அம்மான்னு சொல்லி 2 பேர் சக்தியை தேடி வந்திருந்தாங்க. நிஜமாவே நீங்க தான் நான் சோசியல் மீடியால போட்டிருக்க வீடியோ பார்த்து வந்திருக்கீங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு சக்தியை அவங்க கூட அனுப்பி வைக்க போனேன். அப்போ சக்தி மயக்கம் தெளிஞ்சு அவங்க முகத்தை பார்த்ததும் அதிர்ச்சியில மறுபடியும் மயக்கமாயிட்டாங்க. அன்எக்ஸ்பெக்டடா அவங்க வண்டி ஸ்டார்ட் ஆகாதனால நானும் கூடவே வரேன்னு சொல்லி என் வண்டியிலேயே அவங்கள கூட்டிட்டு போனேன். அவங்க சொன்ன அட்ரஸ்ல இறக்கி விட்டப்பதான் தெரிஞ்சது வந்தவங்க சக்தியை கடத்த தான் வந்திருக்காங்கன்னு. மிஸ்டர் சிவா, எனக்கு என்னமோ திரும்பவும் அவங்க தான் சக்தியை கிட்னாப் பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது. சரி டாக்டர், நீங்க இறக்கி விட்டேன்னு சொன்னீங்கல்ல, அது எந்த இடம் சொல்ல முடியுமா? கணேஷ் ஸ்ட்ரீட், மயிலாப்பூர். சார், அது எங்கன்னு எக்ஸாக்டா சொல்ல முடியுமா? நான் எக்ஸாக்ட் அட்ரஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுறேனே. தேங்க்யூ டாக்டர். அப்ப நான் கிளம்புறேன். ஓகே. இது சேட்டு வீடாச்சே. அப்பன்னா அவன் தான் சக்தியை கிட்னாப் பண்ணி வச்சிருக்கான். இன்னைக்கு அவனை கொண்டாத சக்தியை காப்பாத்துறேன். சிவா சார், நீங்களா? நீங்க எங்க? எங்கடா சக்தி? எங்கடா சக்தி? சார் நடிக்காதீங்க. சொல்றா, கேக்குறான்ல. சார் நடிக்காதீங்க. சொல்றா, சக்தி எங்கடா? சார்
எங்கடா என் சக்தி? சார் எதுக்கு சார் அடிக்கிறீங்க? சக்தி எங்க? உங்க சக்தி என்கிட்ட இல்ல சார். டேய், நீ சொல்ற பொய்ய நம்பறதுக்கு நான் தயாரா இல்ல. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. நீ அந்த டாக்டர் வீட்டுக்கு உன் ஆளுங்களை என் பேர்ல அனுப்பி என் சக்தியை கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணதெல்லாம் எனக்கு தெரியுதா? சொல்றா, எங்கடா என் சக்தி? சொல்றா, சொல்றா, சார். சொல்றா, சொல்லு, சொல்றா இப்ப. சார் என்கிட்ட சக்தி இல்ல சார். நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க. என் தொழில் மேல சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. திரும்ப திரும்ப போய் சொல்றல? இல்ல சார். என்ன பண்ற பாரு. சார் சார் சொல்றா, சொல்றா, இல்லைன்னா இப்பவே உன்னை கொன்றுவேன். சொல்றா, சொல்றா சார். சொல்லுங்க சார். மிஸ்டர் சிவா, உங்க ஒய்ஃப் விஷயமா ஒரு டீடைல் கிடைச்சிருக்கு. நீங்க கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? ஓகே சார், இந்த உடனே வரேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறேன். இதுல உனக்கு சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சது வந்து உன்னை நார் நார கிழிச்சிருப்பேன். ஏமா, அந்த பொண்ணுகிட்ட மட்டும் தான் திருடுனியா இல்ல உன் திருட்டுத்தனத்தை எல்லா ஏரியாலையும் காட்டியிருக்கியா? இல்ல சார், அந்த பொண்ணுகிட்ட மட்டும்தான் சார் திருடுனேன். உன்னை நம்ப முடியலையே. வாங்க சிவா, உட்காருங்க. சார் சொல்லுங்க சார், என்ன விஷயம்? உங்க ஒய்ஃப பத்தின ஒரு டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன சார் டீடைல்? நாங்க ரொம்ப நாளா தேடி இருந்த ஒரு திருடிய அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அது இந்த பொம்பளை தான். இவகிட்ட 2 திருட்டு வளையல் இருந்துச்சு. அந்த வளையல்ல இருந்த மார்க்க வச்சு அந்த நகை கடைக்கு போய் விசாரிச்சோம். அவங்க அந்த நகையோட மாடலை வச்சு பில் புக்ல இருந்த நேம் டீடைல்ஸ பார்த்தோம். அதுல உங்க ஒய்ஃப் சக்தி பேர் தான் இருந்துச்சு. இதுதான் அந்த வளையல், பாருங்க. சார், இது என் சக்தியோட வளையல் தான் சார். சார், இது எப்படி இந்த அம்மா கிட்ட கிடைச்சது? அதைத்தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த லேடி ரோட்ல நடந்து வரும்போது உங்க ஒய்ஃப் ரோட் ஓரத்துல மயங்கி கிடந்திருக்காங்க. காப்பாத்தலான்னு போன இந்த லேடி கையில இருந்த தங்க வளையல பார்த்து அதை மட்டும் எடுத்துக்கிட்டு உங்க ஒய்ஃப அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கான். ரோட்ல எப்படி மயங்கி விழுந்தாங்கன்னு தெரியல. சார், ஆக்சுவலா ஒரு டாக்டர் தான் என் ஒய்ஃபை கோயம்புத்தூர்ல இருந்து காப்பாத்தி சென்னைக்கு கூட்டு வந்தாரு சார். அப்போ உங்க ஒய்ஃப் உங்களை தேடி வீட்டுக்கு வர வழியில தான் எங்கேயோ வழியில மிஸ் ஆயிருக்காங்க. ஏமா, நீ அந்த பொண்ணை எந்த இடத்துல பார்த்த? அந்த சின்மயா நகர் 5வது தெரு இருக்குல்ல சார், அந்த தெருவுல ரோட்ல ஓரமா மயக்கம் போட்டு விழுந்திருந்தாங்க. நாலா பக்கமும் பார்த்தனா யாருமே இல்ல. அதான் அந்த வளையல நான் எடுத்துட்டு வந்துட்டேன். மிஸ்டர் சிவா, இந்த லேடி சொல்ற இடத்துல போய் விசாரிச்சா தெரியும். நாங்களும் விசாரிக்கிறோம். உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் விசாரிச்சு பாருங்க. தேங்க்யூ சார். அப்ப நான் கிளம்புறேன் சார். வாங்க. கடவுளே, சக்தியையும் சிவாவையும் பிரிச்சு வச்சு ஏன் இப்படி சோதிக்கிற? அவங்க 2 பேரையும் எப்படியாவது சேர்த்து வச்சிடு கடவுளே. சிவா, எங்கடா போன? வேற எங்க போறேன்? எல்லாம் சக்தியை தேடி தான் போனேன். சக்தி எங்க இருக்கான்னு ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? சக்தி அந்த டாக்டர் வீட்ல இருந்து வெளியே வந்தப்போ நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கா. ஆனா வர்ற வழியில எங்கேயோ மயங்கி விழுந்துட்டாளா. அப்ப அவளோட வளையல ஒரு பொம்பளை திருடி இருக்கா. அந்த பொம்பளைய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சதுல சக்தி எங்கேயோ மயங்கி விழுந்திருக்கான்னு மட்டும் தான் தெரிஞ்சுதான். ஆனா எங்கன்னு தான் சரியா தெரியல.
இப்ப அந்த போலீஸ் வளையல மட்டும் என்கிட்ட கொடுத்தாங்க. ஃபீல் பண்ணாதீங்கண்ணா, அண்ணி கண்டிப்பா கிடைச்சிருவாங்க. மில்கி மேன், மம்மி கிடைக்கவே இல்லையா மில்கி மேன்? கவலைப்படாத மில்கி பாய், மம்மி கண்டிப்பா கிடைச்சிருவாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது மம்மியை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாங்க. மில்கி மேன், நான் ஒண்ணு பண்ணட்டுமா? என்ன மில்கி பாய்? என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என் மம்மியை காணோன்னு வீடியோ அனுப்புறேன். அவங்க யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்கல்ல. அனுப்பட்டுமா மில்கி மேன்? உங்க போன் கொஞ்சம் கொடுங்களேன். சரி மில்கி பாய். இந்தா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்க அம்மா அப்பாவுக்கு போட்டு காட்டுங்க. என்னோட அம்மாவை காணும். இவங்க தான் என்னோட அம்மா. இவங்கள பார்த்தா என் டாடி கிட்ட கூட்டிட்டு வாங்க. உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன், ப்ளீஸ். அங்கிள், ஆன்ட்டி, இந்த வீடியோவை நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் எப்படி ஒன்னா சந்தோஷமா ஃபேமிலியோட இருக்கீங்களோ அதே மாதிரி நானும் எங்க அம்மாவோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எங்க மம்மி எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா என் டாடிக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, ப்ளீஸ். சரி மில்கி மேன், என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டேன் மில்கி பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்க அம்மா அப்பாவுக்கு போட்டு காட்டுங்க. என்னோட அம்மாவை காணும். அம்மா, அப்பா. வரப்பா. என்னடா இது, எப்ப பார்த்தாலும் போனும் கையுமா இருக்க? என்ன விஷயம்? அம்மா, புகழ்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தம்மா, அவங்க அம்மாவை காணுமா, ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கா, பாருங்கம்மா. என்னோட அம்மாவை காணும். இவங்க தான் என்னுடைய அம்மா. உங்க எல்லார்கிட்டயும் நான் ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன், இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. என் மம்மியை எங்கேயாவது பாத்தீங்கன்னா என் டாடிக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, ப்ளீஸ். இவங்களை எங்கேயாவது பார்த்தா கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா, பாவமா இருக்குமா. ஏங்க, எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க. கண்டிப்பா பாவம் கண்டுபிடிச்சிடலாம். புகழ். அம்மா அம்மா, சொல்லுடா. புகழ்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தம்மா, அவங்க அம்மாவை காணுமா, அவங்கள கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி வீடியோ போட்டிருக்காமா, இத கொஞ்சம் பாருங்கம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அம்மாவை காணும். இவங்க தான் என்னுடைய அம்மா. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. என் மம்மியை எங்கேயாவது பாத்தீங்கன்னா என் டாடிக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, ப்ளீஸ்.
ஹலோ புகழ், நான் மார்ட்டினோட அம்மா பேசுறேன்டா. கண்ணா, நீ கவலைப்படாத, உங்க அம்மா உனக்கு கண்டிப்பா கிடைப்பாங்க. நான் கருத்தர்கிட்ட வேண்டிக்கிறேன். சரிங்க ஆண்டி. எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்க அம்மாவை தேட சொல்றேன். அவங்க கிடைச்ச உடனே கண்டிப்பா உன்கிட்ட கூட்டிட்டு வரேன். சரிங்க ஆண்டி. அழக்கூடாது, என்ன சமத்தா இருக்கணும். சரிங்க ஆண்டி. சரிப்பா, நான் வச்சிடுறேன். சரிங்க ஆண்டி. கர்த்தரே, அனைவரையும் ரட்சிப்பீராக. ஆமென். சரிடா, வச்சிடுறேன். அம்மா, எங்கம்மா போனீங்க? என்னையும் அப்பாவையும் தவிக்க விட்டீங்களே. மில்கி பாய், சீக்கிரமா வாங்கம்மா. கவலைப்படாத மில்கி பாய், அம்மா நிச்சயம் வந்துருவாங்க.